ஓம் நமச்சிவாய. கண்டேன் எம்பிரான் தெளிந்த கண்ணிரண்டு குருடனாய் யான் எய்தேன் பிறவியை மதிமயங்கி மாதுடன் கூடேன் சிற்றின்பம் தெளிநல் நாடியை தான் முடக்கி உருகினேன் மருகினேன் உளதார கரைகிறேன் ஏகனே ஐயன் கடைக்கண் கண்டிட்டு தெளிகிறேன் அழுகிறேன் வினைப்பிறவி பற்றி வீணாய் போனேன் எம்பிரானே உனை தொழுதே இனி பிறவி அறுப்பன் வேதனே வேள்வி தீயினானே அண்ணாமலை அப்பனே. கார்மா ஸ்டாக் 10 2025 கர்ம பலன்கள். கண்ணில் நின்ற லக்னமும் கேதுவும். லக்னாதிபதி 4ஆம் இடத்து நீர்காரத்துவம் சந்திரன் சாரம் வாங்கி மீண்டும் 6ஆம் இடத்தில் சுகபோகக்காரகன் சுக்கிரன் சாரம் பெற்று மீண்டும் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் நிலக்காரகன் செவ்வாய் சாரம் பெற்று செவ்வாய் நீச்சம் பெறுவது நீர்நிலைகளால் சுகபோக வாழ்வை இழந்து பூமி பிரளயம் ஏற்படும். மீண்டும் சனிசாரம் பெறுவதால் நிலங்கள் ஆங்காங்கே அதிர்வுகளும் விரிசல்களும் ஏற்பட்டு மக்கள் துன்பம் அடைவார்கள். சனி மீண்டும் பாக்கியஸ்தானத்தில் நின்ற ஆசான் வழிகாட்டியான குருசாரம் பெறுவதால் துன்பம் களைய மக்கள் குருவை தேடி செல்லும் நிலை ஏற்படும். லக்னத்தில் உடன் நின்ற யானகாரகன் கேது தந்தை காரகன் தலைமை காரகனான சூரியன் சாரம் பெற்று தாயார் வண்டி வாகன சுகஸ்தானத்தில் நின்று சுகபோக காரகன் சுக்கிரன் சாரம் பெறுவதால் சுக்கிரன் 6இல் கடன் வியாதி எதிரிஸ்தானத்தில் நின்று உடன் கர்மகாரகன் சனி ஆட்சி பெறுவதால் நீதி நேர்மையை நிலைநாட்டி நிலகாரகன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் நீச்சம் பெறச் செய்து துன்பத்தை தருவார். துன்பம் பெற்ற நாம் மீண்டும் குருமார்களின் அனுகிரகத்தில் சுகபோகத்தை பெற வழிவகுக்கும். 2ஆம் இடம் குடும்ப தன வாக்குஸ்தானாதிபதி சுகபோக காரகன் சுக்கிரன் கடன் வியாதி எதிரிஸ்தானத்தில் நின்று உடன் சனி ஆட்சி பெறுவதால் குடும்பத்தில் உள்ள ஆபரண தங்கங்கள் அடகு வைத்த இடத்திலே களவு போகும். சுகபோகமாக வாழ்ந்த மனிதர்களின் வாக்குகள் வறுமையை நினைத்து புலம்பும். தனம் இழந்து குடும்பங்கள் தன் வீடு வாசல் இழந்து துன்பம் பெறும். லக்னம் நின்ற வீட்டின் அதிபதி புதன் 3இல் தைரிய வீரியஸ்தானத்தில் புதன் சாரம் பெற்று அந்த வீட்டின் அதிபதி செவ்வாய் நீச்சம் பெறுவதால் மிதமான காற்று உக்கிரம் பெறாமல் நீர்நிலைகளில் பிரளயம் நில அதிர்வு ஏற்படும். 5ஆம் வீட்டு அதிபதி சனி 6இல் ஆட்சி பெறுவதால் பூர்வ புண்ணிய குலதெய்வ ஸ்தானாதிபதி கர்மகாரகன் சனி பகவான் எதிரிஸ்தானத்தில் நின்று தவறான வழியில் சுகபோக வாழ்வை அனுபவித்த அனைவருக்கும் தன் நீதியை தவறாமல் வழங்கி துன்பத்தில் ஆழ்த்திடுவார். கடன் வியாதி எதிரிஸ்தானத்தில் நின்ற சுக்கிரனும் சனியும் சுக்கிரன் நீச்சம் பெற்ற செவ்வாய் சாரம் பெறுவதால் கடன் வியாதி எதிரிஸ்தானத்தில் சுக்கிரன் சுகபோக தங்கம் அலங்கார ஆபரண பொருட்கள் லக்ஸரி விஷயத்தை சொல்லும். எனவே அதில் அனைத்தையும் நீச்சம் பெறச் செய்யும். செவ்வாய் மீண்டும் சனிசாரம் பெறுவதால் அதனால் துன்பத்தையும் ஆபரண தங்கங்கள் அனைத்தும் தனமாகவும் கட்டி தங்கமாகவும் மாற்றப்படும். 7ஆம் வீட்டில் நின்ற ராகு களத்திரம் கூட்டுத்தொழில் தொழிலை சொல்லும் இடத்தில் நின்று 6இல் நின்ற கர்மகாரகன் சனிசாரம் பெற்று மீண்டும் ஆசான் உபதேசிப்பாளர் என்ற குருசாரம் பெறுவதால் கூட்டுத் தொழிலில் பிரச்சனை ஏற்படும். இந்த வருடம் திருமணம் புரிந்தவர்களில் அதிகம் பேருக்கு குழந்தையின்மையால் மன வருத்தம் ஏற்படும். நீர்நிலை சார்ந்த கடல் வழி தொழில்களில் அடிக்கடி பிரச்சனை, கணவன் மனைவி அதிக விவாகரத்து வழக்குகள் ஏற்படும். லக்னத்திற்கு 8ஆம் இடம் ஆயுள் துஸ்தானாதிபதி சூரியன் 4இல் வண்டி வாகன சுகஸ்தானத்தில் நின்று 6இல் எதிரிஸ்தானத்தில் சுக்கிரன் சாரம் பெற்று உடன் கர்மகாரகன் சனி இணைவதால் தலைமை பண்புகளில் இருப்பவர்கள் அவரவர் கர்ம காரியங்களில் செய்த செயல்களுக்கு தக்க தண்டனையும் நன்மை செய்தால் நல்ல பண்புகளும் பெறுவார்கள். தவறுகள் செய்தவர்களுக்கு தன் இரத்த ஓட்டத்தில் வேகம் இழந்து குறைந்த இரத்த அழுத்த நோயால் பாதிப்புக்குள்ளாவார்கள். மேலும் கைகால் இதனால் செயலிழப்பு வாத நோய்கள் தொற்றும் குருவின் அனுகிரகம் இருப்பதால் உயிர் பிழைத்து வாழ்வார்கள். பாக்கிய தந்தை ஸ்தானத்தில் நின்ற குரு பகவான் சுகஸ்தானத்தில் நின்ற சந்திரன் சாரம் பெற்று சந்திரன் மீண்டும் கடன் வியாதி எதிரிஸ்தானத்தில் நின்ற சுகபோகக்காரகன் சுக்கிரன் சாரம் பெறுவதால் உடன் நின்ற சனி மீண்டும் குருசாரம் பெறுவதாலும்
சுக்கிரன் நீச்சம் பெற்ற செவ்வாய் சாரம் பெறுவதாலும் எதிரியிடம் சுகபோக வாழ்வை இழந்து துன்பம் பெற்று யானம் பெறும் நிலை ஏற்படும். கர்ம தொழில் ஸ்தானாதிபதி புத்திகாரகன் புதன் 3இல் நின்று தைரிய வீரிய ஸ்தானத்தில் மீண்டும் புதன் சாரம் பெற்று நின்ற வீட்டு அதிபதி செவ்வாய் நீச்சம் பெறுவதால் தைரியம் வீரியமான நிலையில் இருந்தாலும் லாபத்திற்கு வழி இல்லை என்றே எடுக்கப்படும். லாபஸ்தானாதிபதி வீட்டில் நின்ற செவ்வாய் நீச்சம் பெற்று சனிசாரம் பெறுவதால் நிலகாரகன் பூமிகாரகனை இழந்து துன்பம் பெறும் நிலை ஏற்படும். அயன சயன சுகபோக விரயஸ்தானாதிபதி சூரியன் வண்டி வாகன சுகஸ்தானத்தில் நின்று உடன் சந்திரன் நின்று கடன் வியாதி எதிரிஸ்தானத்தில் உள்ள சுகபோக காரகன் சுக்கிரன் சாரம் பெறுவதால் சுகபோகத்தில் ஆசைப்பட்டு தந்தை காரகன் சூரியன் நிலகாரகனை விரயம் செய்வார். அதனால் துன்பம் ஏற்படும். நன்றி.